வழக்கமாக அரசியலில் வந்து கொஞ்ச நாள் ரஜினிகாந்த் பின்னாடி எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க. ரஜினி வீட்டு வாசலில் கேமராவோடு கொஞ்சம் பேர் காத்துட்டு இருந்தாங்க. அவர் வருவார்னு. அவர் கடைசி நேரத்தில் ஏதோ போயிட்டார். இப்போ அதுக்கு பின்னாடி இப்போ விஜய் நோக்கி எல்லோரும் நகர்ந்தாங்க. விஜயும் கட்சி பேர் கொடி எல்லாமே அறிவித்து யானையோட கலையரங்கு, 2 யானையோட வெளிர யானையோட கலையரங்குறாரு. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வழக்கமாக ஒரு கட்சி ஒரு அமைப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடி ஏற்றிட்டு உறுதிமொழி எடுப்பாங்க. இவர் உறுதிமொழி ஏற்றிட்டு கொடி ஏற்றுறாரு. அப்படி கொஞ்சம் அவர்கிட்ட ஏதோ இதெல்லாம் அந்த கரெக்டாக தெரியல அப்படின்னு தெரியல. பட் அப்படி கட்சி பேரெல்லாம் ஆரம்பித்து அந்த உறுதிமொழி படிச்சிங்கனாலே அதில் ஏராளமான தேசியம், முற்போக்கு, மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கம் எல்லாத்தையும் போட்டு கலந்து கட்டி ஒரு மசாலா பேல்பூரி மாதிரி ஒரு உறுதிமொழியெல்லாம் ஏற்றுட்டார். கொடி அறிவிக்கிறாங்க. விரைவில் ஒரு பெரிய மாநாடு